அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்போதும் அந்த ஹோம் அப்ளையன்ஸு அந்த வீடியோ அந்த மாதிரி இந்த மாதிரின்னு எல்லா வீடியோவும் போட்டு பார்த்தாச்சு. ஃபைனலாக என்ன வீடியோ பார்க்கலன்னா, நம்ம வீட்டில் நம்ம பையனுக்கு வாங்கி கொடுத்த பொருள் ஒரு டப்பா நிறைய இருக்குது. அது என்னென்ன பொருள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், எல்லார் வீட்லேயும் நடக்கிற கொடுமை தான். இருந்தாலும் நம்ம பார்ப்போம் எப்படி என்ன நிலமையில இருக்குது, பொருள் எவ்வளோ நாள் தாங்குது, இது கம்பெனி குவாலிட்டியாக இருக்கா இல்லை நம்ம ஆள் குவாலிட்டியாக பிரித்து மேயிறானா அப்படிங்கிறத இந்த இதில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் வீடியோ தான், ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த என்னென்னு இப்போ தான் எடுத்து பார்த்தேன். வீடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஏகப்பட்ட பொருள், ஒரு 2 டப்பு நிறைய ஒரு விளையாட்டு பொருளாக தான் இருந்து. இதெல்லாம் எப்போ வாங்கி கொடுத்தது, என்னென்ன நிலமையில் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், உங்கள் வீட்டில் இந்த நிலமையாக இருக்கலாம், இதோட மோசமாகவும் இருக்கலாம். சிலவங்க நல்லா அழகாக வச்சு அப்படி விளையாடலாம். இந்த என் பையனோட விளையாட்டு பொருள் வந்து என்ன நிலமையில் இருக்குன்னு தான் இந்த என் சேனலில் வந்து இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, வீடியோ பிடிக்கலையா கமெண்ட் பண்ணுங்கோ, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்கள் வீட்டில் இதே நிலமை தான் நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படியே வீடியோக்குள்ளே. பாருங்கள், ஒரு டப்பு நிறைய விளையாட்டு பொருள் இருக்கா. இது என்னென்ன பொருள், என்னென்ன நிலமை, எப்படி வாங்கினது, இப்போ எப்படி இருக்குன்னு ஒருத்தர் பார்ப்போம். உயிரோடு இருக்கா இல்லை பாதி உசுரில் இருக்கா இல்லை சோழி முடிஞ்சு போச்சான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் ஒத்தில் போட்டு விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பொருள் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வந்து ஒரு அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்கங்களா? டைம் பாஸ்க்கு. டேய் டேய். இது வந்து எப்படி மூளை கட்டப்பல. முட்டாப்பல. இருக்கு விளையாட கிடையாது. மக்கட்ட டேய். உனடா. போடா அப்படி போடா. அடியோட எல்லாம் உடைச்சி வீசுறது. அதனால இந்த பொருளை வந்து அவர் ஏதோ பிக்காமல் வச்சிருக்காரு. எத்தனை நாள் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க இன்னொரு பொருள் இருக்குது, டப்புன்னு பார்த்துட்டே இருப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆட்டோ வந்து பல்லாவரம் சந்தையில் வாங்கின ஆட்டோ. இது ரேட்டு வந்து 250 ரூபா. செம்ம ஸ்ட்ராங்காக இருந்து. இதெல்லாம் வேறு லெவலில் தாங்கும். வருஷ கணக்காக வரோன்னு பார்த்தோம். வாங்கின 25ஆம் நிமிஷமே இந்த வீலெல்லாம் பிச்சு எரிஞ்சாச்சு. ஆட்டோ இனி ஓடாது. இந்த வடிவேல் காமெடி மாதிரி 6 மணிக்கு மேலே இந்த ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்டோக்கிற ஓடவே இல்லை. இதில் இருந்த கண்ணாடியே உடைச்சாச்சு. இதில் உள்ள வீல் வந்து சுத்தம், ஆனால் சுற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் சுற்றாது. இதில் வீலே இல்லை, பிச்சு வீசி எரிஞ்சாச்சு. இது வந்து ஒரு 2 நாள் இருந்துச்சு. 250 ரூபா சோழி முடிஞ்சா. அடுத்தது பார்க்க போகிறது வந்து இது ஒரு காரு. பார்க்குறதுக்கு வந்து ஏதோ இந்த ஆக்சிடெண்ட்டில் மீதியான கார் மாதிரி இருக்கும். ஆக்சிடெண்ட்லாம் கிடையாது. நம்ம பையன் வந்து பிச்சு விளையாண்டு இதில் உள்ள வீல் எங்கே கிடக்குன்னு தெரில. ஆனால் காரை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த கார் வந்து வயலட் கலரும் பிங்க் கலரும் அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த காரு ஒரே நாளில் காலி. இதை தூக்கி கட்டில் கீழே போட்டாச்சு. அது இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்து இன்னும் பொருள் நிறையா இருக்குது. டக்குன்னு வரம் பாருங்கள். இது வந்து ஒரு ஜேசிபி மாதிரி ஒரு வண்டி. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு பெரிய கவரில் வச்சு அழகாக தந்தான். இதை வந்து அப்படியே ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு அழகாக இருந்துச்சு. மேலே இருந்த கொம்பையும் காணோம், இங்கே இருந்த டிரைவரையும் காணோம், வண்டியில் உள்ள வீலையும் காணோம். பிச்சு எடுத்துட்டான். 2 நாள் கூட தாங்கலை, முடிஞ்சு போச்சு. இதோட ரேட்டு வெறும் 350 ரூபா தான். வேறு லெவலில் இருக்கா, கொடூரமாக தாக்கியிருக்கான். இதோட வீல் வந்து இங்கே இருக்குது. இப்போ வண்டி வந்து எப்சி காட்ட போயிருக்கு. அதனால் வீல் எல்லாம் பட்டை எல்லாம் உடஞ்சி போச்சா, அதுக்கு வேலைக்கு போயிருக்கு. வீல் தனியாக கிடக்கு, கார் தனியாக இருக்குது. ஆனால் இது காராக இல்லை. இப்போ அவ்வளோதான், தூக்கி இது வந்து சோபா கீழே போட்டாச்சு. இதே அன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த காரில் உள்ள டாப்பு மட்டும்தான் இருக்குது, கீழே உள்ள பாட்டம் ஒன்றுமே இல்லை. இது 5 நிமிஷத்தில் முடிஞ்ச காரோட லைஃப். வீட்டில் ஒரு கால்குலேட்டர் இருக்கட்டேன், கணக்கு விளக்கு பார்க்க ஆகாமன்னு பார்த்தோம். ஆனால் அதில் டிஸ்பிளே இல்லை பாருங்கள். சோழி முடிச்சிட்டான். இது என்னென்னா உள்ள மண்ணுக்குள்ளே போட்டு விளையாண்டா அப்புறம் என்ன வரும், மண் தான் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் வெளியே வந்து எந்த அடியும் இல்லை. உள்ளே டேமேஜ் ஆகி கிட்னி எல்லாம் உள்ள கிட்னி பார்ட்ஸ் எல்லாம் பிச், பாடி மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஏன் உடையலைன்னா ஒரு நாள் கீழே போட்டார், உடைத்தார், முடித்தார். நாங்கள் தூக்கி வெளியே தூக்கி மேலே போட்டதுனால இது கடந்திருக்கு. ஓகே,
இதுவும் இப்போ கீழே சோபா கீழே கிடந்து எடுத்தது தான். இது வந்து ஆசை ஆசையாக என் பையனும் விளையாடுவான், நானும் டிங்கு 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 டிங்குன்னு இந்த மியூசிக் வந்துட்டு கிடக்கும். வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து நிறைய இரும்புலாம் இருக்கும். 1 2 3 4 5 இரும்பு வரும். மியூசிக் வந்து வேறு லெவலில் டன் டனக்குன்னு மியூசிக் போட்டுட்டு இருந்தா. இதில் உள்ள கட்டையும் காங்கல ஒன்றையும் காங்கல போ, பட்டுன்னு மட்டும் இருக்குது. அதுவும் ஒர்க்காகாமல் கிடக்கு. இது ஒரு வாரத்தில் உடஞ்சிச்சு, அவ்வளோதான். இதோட விலை வந்து வெறும் 398 ரூபா மட்டுமே. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இந்த ரேட்டு தான். இதுவும் மர்ஹையா. இந்த ஹெலிகாப்டர் வந்து 250 ரூபா. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே வந்து அடித்தா கூட உடையாது. அதையும் ஏதாவது உடைக்கணுமே அப்படின்னு பார்த்தா அவனால் முடிஞ்ச இந்த வீலை உடைச்சிட்டான். அவ்வளோதான். வீல் இல்லை, அந்த வீலை எங்கே போச்சுன்னு தெரில. அந்த ஆள் இந்த ஹெலிகாப்டருக்கு லீவ் விட்டாச்சு. ஹெலிகாப்டர் டொயின்னு சைடாக போயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெரிய லாரி. செம பெரிய லாரி வாங்கினோம். லாரியில் உள்ள இன்ஜினுங்க அந்த மண்டை சைஸு எதுவுமே காங்கலை, பாடி மட்டும்தான் இருக்குது. ஏதோ இந்த எஃப்சி பார்க்குற போகிறவனுக்கு பாடி ரெடி பண்ண மாதிரி லாரியில் ஏதோ இதில் வீல் மட்டும் இருக்குது, மீதி வேறு எதுவுமே இல்லை. அவனால் முடிஞ்ச அளவு உடச்சி வச்சுருக்கான். இதோட ரேட் வந்து வெறும் 350 ரூபா தான். ஜஸ்ட்டு 350 வண்டி. ஆனால் ஓடினது ஒரு வாரம் மட்டுமே. இதுதான் நம்ம ஒரு ஜேசிபி பார்த்தோம்லாம், அதுக்கு மேலே வர பார்ட்ஸு. இதுவும் தனியாக தான் கிடக்கு. இந்த லாரி வந்து வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீல் வந்து இப்படி கலத்தி மாட்டலாம். அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இதில் அப்படி கலத்தி அப்படி மாட்டலாம். வேறு லெவலு. முதல்ல வீலை உடைச்சார். அப்புறம் பார்த்தா இங்கேருந்த டிரைவரை காங்கலை, இங்கே இருந்த கண்ணாடியே காங்கலை. பின்னாடி ஒரு ஜேசிபி மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. இப்படி மண்ணெளி அழகாக விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அது இருந்த இடத்தையே காங்கலை. பார்த்தீங்களா, ஹோல்ஸை பார்த்தீங்களா, இதோட செட்டாக கலத்திட்டார் தலைவர். இது வந்து எவ்வளோனா ஒரு 2 நாள் ஓடிச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 6 கார் சேர்ந்து வெறும் 400 ரூபாய்க்கு வாங்கினது. இதோட விலை வெறும் 400 ரூபா தான். ஆனால் சோலி முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து ரிமோட்டு போட்டு அழகாக டங்கடங்கான்னு மியூசிக் ஓடிட்டு இருந்து. எங்கே இருந்து தான் மியூசிக் வருதுன்னு பார்க்கணுன்ட்டு என் பையனுக்கு ஒரே ஆசை. டக்குன்னு எடுத்தாப்புல, பிரித்து மேய்ஞ்சாப்புல, தூக்கி ஓரமாக போட்டாப்புல. அவ்வளோதான். இருந்த முயலுக்குள்ளே ஒரு கால் 3 காலும் போயிடுச்சு, ஒரு கால் மட்டும்தான் இருக்குது இப்போ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ரெக்கைக்கெல்லாம் பிச்சு எடுத்து விட்டானுங்க. இது யானை குட்டியா, பார்க்க மயில் குட்டி மாதிரியே ஆக்கி விட்டானடா. சே, வேறு லெவலில் இருக்க. வாழம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தலை மட்டும்தான் இருக்குது. அதுவும் பாம்போல் இருக்குது. அது அழுது வேறு செய்யுது. என்னைய போய் இப்படி கொடுமைப்படுத்திட்டானே, அந்த மாதிரி பண்ணிவிட்டானே ஐயா. இது வந்து வெறும் 150 ரூபா ஆட்டோ. ஒரு நாள் தாங்கலை. டிரைவர் மட்டும் இருக்கார், வண்டி பாடி மட்டும் இருக்குது, வீலை காங்கலை. இங்குள்ள வீலையும் காங்கலை. எல்லாம் ஏடா கூடமா ஆட்டோக்குள்ளே சைஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர. ஆனால் இது ஆட்டோ கிடையாது. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எந்த வண்டினே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வேறு அளவில் சூப்பராக இருந்துச்சு. ஆட்டோன்னு அப்படி ஒரு ஆட்டோங்கிற மாதிரி இருந்துச்சு. முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இது அந்த ஆட்டோவுக்கு மேலே உள்ள கூரை, அது ஏதோ தனியாக இருக்குது. அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு அந்த ஆட்டோ. இது அந்த 6 கார் செட்டு சொன்னதில் இதில் ஏதோ ஒரு கொம்பு மட்டும் இருக்குது. இதில் டிரைவரையும் காங்கலை, கண்ணாடியும் காங்கலை, ஒரு வீலையும் காங்கலை. பிச்சு எடுத்துட்டாங்க. 400 ரூபா 4 நாள் கூட வரலப்பா. வேலையை முடிச்சிட்டான். அவ்வளோதான். இதெல்லாம் எங்கன்னா அங்கங்கே கீழே கிடந்து தேடி பிடிச்சி எடுத்து இப்போ பார்க்குறக்கு இதெல்லாம் டாய்ஸ் மாதிரியாக இருக்குது. எங்கேயோ காயலாங்கடையில் கிடந்து அள்ளிட்டு வந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா யாராக நம்புவாங்களா? எல்லார் வீட்லேயும் இதே நிலமை தான் போல தெரியுது. சரி, என்ன செய்ய, இதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் செம்மையாக இருந்து. நம்மளாவது ஏதாவது 1 மாதமாக தாக்கு பிடிச்சோம். இதெல்லாம் 2 நாள் 3 நாள் தான் முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி, இது ஃபிட் பண்ணி மாட்டி இதில் வந்து பொருள்லாம் அடுக்கிற மாதிரி ஒரு கேம். ஆனால் அதில் இருக்கிறது இந்த 2 மட்டும் தான். மொத்தம் 7 பீஸ் உண்டு. அதில் 5 பீஸு இவன்ட்ட நம்மளால் காலந்தள்ள முடியாதுன்னு காலாவதியான பொருளாக மாறிவிட்டது. அந்த பொருள் எங்கே போச்சுன்னு தெரில, வீட்டில் எங்கே கிடக்கும் தெரில. இனிமேல் வீடு காலி பண்ணும்போது தான் அந்த 5 பொருளும் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த 2 இந்த 4 தான் இருக்குது. மீதி பீஸ்லாம் முடிஞ்சு. இது ஒரு 5 நாள் விளாண்டாங்க, அதோடு முடிஞ்சு 5 பொருளை தொலைச்சாங்க, முடிஞ்சு போச்சு. இது வந்து எதுக்குன்னா அவர் விளையாட மாட்டார். இதை கலத்தி வச்சு ஒவ்வொருத்தையாக அடி வெளுப்பார். அதனாலேயே நாங்கள் அந்த ஸ்டாண்டெல்லாம் தூக்கி பத்திரமா ஒழிச்சு வச்சுருக்கோம். ஓகே, இப்போதைக்கு உருப்படியாக இருக்குன்னா இந்த ஒரு வண்டி தான். இதுவும் எவ்வளோ அடித்து எவ்வளோ நிற்பார். ஆனால் இந்த கார் வந்து கொஞ்சம் மெட்டிலுங்கிறதுனால இரும்பு மெட்டில், அதனால் உடையில தவிர மற்றபடி பிளாஸ்டிக்காக இருந்தால் வேறு லெவலில் உடைச்சிருப்பான்.
அதனால தான் இந்த ஒரு கார் மட்டும் அழகாக ஓடிட்டு அழகாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இது மெட்டில் நான் அப்பமே இதெல்லாம் கலத்தி வீசிருப்பாப்புல. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம காசு என்ன பாடுபடுதுன்னு பாருங்கள். வாங்கி கொடுத்ததில் இதான் ஒரு ரூ. 250. பார்க்க சின்னதாக இருக்கும், மெட்டில் காரணும் ரேட்டு கூட. ஆனால் பார்க்குற சூப்பராக இருப்பாருங்க. பீச் ரைடர் மாதிரி வேறு லெவலு. இது ஒத்தையில் தான் இப்போதைக்கு உசுரோடு இருக்குது. இது அந்த 6 காரில் மிச்சம் உள்ள காரு. இதுவும் ஏதோ இதில் ஒரு இது என்னென்னா அந்த காங்கிரீட் வண்டி மாதிரி இந்த காங்கிரீட்டு சுற்றிட்டே வரமா ஒரு ட்ரம்மு மாதிரி அதெல்லாம் இருந்து ட்ரம்மையும் காங்கலை, டிரைவரையும் காங்கலை, கண்ணாடியும் காங்கலை. ஆனால் இதில் 4 வீல் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஆச்சரியம். ஓடும் ஆனால் ஓடாது. அந்த மாதிரி ஓரளவு ஏதோ ஓடிட்டு கிடக்கும். வேறு லெவலில் இருக்குல்ல. பார்க்குறக்கு நமக்கே செம காமெடியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நிலமன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இது எந்த காரில் உள்ள வீலுன்னே தெரில. வீலு தனியாக கிடக்கு. ஆனால் காருன்னு தெரில. வீலும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாடி மட்டும்தான் இருக்குது. இது வந்து எதில் உள்ளதுன்னா ஒரு அறிவுபூர்வமான கேம். கட்டைக்குச்சி மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சேஃபுக்கு தகுந்த மாதிரி அதை அதில் போட்டு சேர்க்கணும். ஆனால் சேர்க்குறதுக்குள்ளது வந்து மொத்தம் 20 பீஸு. அதில் இருக்கிறது 2, 4, 6, 7 பீஸ் மட்டும்தான் இருக்குது. மீதி பீஸும் காங்கல அந்த சேர்க்குறதுக்குள்ளே கட்டை. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், குப்பையில் கிடந்து. அது ஏதோ நார்மல் பிளாஸ்டிக் போலன்னு தூக்கி போட்டாச்சு. அது உடஞ்சி தான் கிடந்து, நல்லா இல்லை. இதோட தம்பிமார்கள்லாம் இப்போ இங்கே கிடக்கானுங்க, குடும்பமாக கிடக்கானுங்க. குடும்பத்தில் உள்ள ஆளை காங்கலப்பா. இந்த மாதிரி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க. வேறு வழி இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம்தான். இந்த பால் வந்து எல்லோரும் இந்த கேட்ச் போட்டு தூக்கி போட்டு விளையாடுவாங்க. இது வந்து எதுக்குன்னா அவன் நம்ம மேலே தூக்கி எறிவான், நம்ம மேலே படாமல் தடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த பால் அவர் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்காரு. இது எந்த லாரியில் உள்ளன்னு தெரில. ஒரு பார்ட்ஸுங்க இதாங்க. அந்த ஜேசிபின்னு ஒரு லாரி பெருசாக இருந்த அந்த லாரிக்குள்ளே ஜேசிபி தாங்க. கை மட்டும் இருக்குது, லாரி இருக்காங்கள, பாடி இருக்காங்கள, ஒன்றும் இல்லை. இந்த வண்டி இதோட பார்ட்ஸ் இங்கே கிடக்கு. ஆனால் அது கூட இந்த வண்டியோட தான். முன்ன ஜேசிபி மாதிரி வரும், பின்னாடி இந்த கை மாதிரி வரும். வேறு ஜேசிபி தான் அப்படியே 2 இது. முன்ன உள்ளது நடக்கு, பின்னாடி உள்ளது எங்கே கிடக்குன்னு தெரில. போச்சு. அடுத்தது என்னென்னா இது மெட்டில் காரு. அவரால் முடிஞ்ச அந்த வீலை ஒத்தில் பிடிச்சே இந்த பாருங்க கடித்து இந்த வீலை வந்து துவம்சம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு லெவலு. இந்த வீல் கடித்து எடுத்தாச்சு. இதை வந்து கடித்து விட்டுருக்காப்புல. அதனால் வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு. இது ஒரு மெட்டில் வேறு லெவலு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும். வாங்கி கொடுத்து பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இதுவும் ஒரு சின்ன காரு, மெட்டில் காரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது பற்றில. இதெல்லாம் வந்து அவர் உடச்சி பார்த்தாரு, முடியல. பெயிண்ட்டு மட்டும் போச்சு. அதனால் பரவாயில்ல. அதனால் இது தப்பிச்சு போயிருக்கு இந்த சின்ன காரு. ஆக மொத்தம் உசுரோடு இருக்கிற இந்த 2 கார் மட்டும்தான் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து இப்போ எஃப்சி பார்க்க போனாலும் ஆர்டி வந்து ஓகே பண்ணுவார், அந்த லெவலில் இருக்குது. மற்ற இது எல்லாமே மறுகையா, எல்லாம் முடிஞ்சது. இதோட மதிப்பு வந்து 3500 உடஞ்ச பொருள். ஆக மட்டும் ஒரு மாதத்துல இவ்வளோ உடைச்சா வாங்கினதுலாம் கஷ்டப்பட்டு வாங்கி உடச்சி இப்படி சேர்த்து போட்டிருக்கா. இதுதான். இன்னும் ஒரு ரூம் இருக்குது, அது க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணதில் இவ்வளோ கார் கிடச்சிச்சு. அதை வச்சு ஒரு வீடியோ போடுவோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் குப்பைக்கு போயிடும். ஆனால் இது வந்து ஒரு ஸ்வீட் மெமரி மாதிரி 4 மணிக்கு பார்க்கணும்ப்பா, இவ்வளோ நம்ம பண்ணுமா அப்படிங்கிறக்காக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதை நம்ம சேனலில் போடணும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிறது, என் வீட்டில் மட்டும் நடக்கலை, எல்லார் வீட்லேயும் நடக்கிறதுனால இது வந்து ஒரு வீடியோ போடுவோம். ஜாலியாக இருக்கும் பார்க்கட்டு. நாளைக்கு நம்மளும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம்ல. என்னென்ன பொருளாக வாங்கி கொடுத்தேன், எப்படி இருக்குது. ஏற்கனவே இப்படி வாங்கி கொடுத்தா உடச்சிட்றான், அப்போ இது வேறு மாதிரி வாங்கி கொடுக்கும் அப்படின்னு இதே பொருள் திரும்ப வாங்கி கொடுக்கக்கூடாதுல்ல. அதுக்காக சொல்லிட்டு தான் இது ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நிறைய பொருள் இருக்குது, எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.